ஓம் நமச்சிவாய போற்று. ஜெய் சாய்ராம். வணக்கம் அன்பு உறவுகளே. எல்லாம் வல்ல சத்குரு சாய்நாதரின் அருளாசியோடு சாய் தர்சன் டூர்ஸ் குமாரபாளையம் நடத்தக்கூடிய ஆடி அமாவாசை காசி யாத்திரை குறித்த அறிவிப்பு. ஆடி அமாவாசை காசி யாத்திரை அப்படிங்கிறது இப்போ தொடர்ந்து 3வது வருஷமாக இப்போ அறிவிப்பு கொடுக்குறோம். கடந்த 2 வருஷமாக ஆடி அமாவாசை யாத்திரைகளுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருந்தீங்க. இப்பயுமே கூட பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசைக்கு காசி யாத்திரை உண்டா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய விருப்பத்தின்படி ரயிலில் டிக்கெட் கிடைச்சதுன்னா பண்ணலாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா நாட்கள் நெருங்கிட்டு இருக்குது. அதனால் இப்பயே அறிவிப்பு கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நேற்று தான் ஒரு காசி யாத்திரை அறிவிப்பு கொடுத்தோம் ஜூன் மாதத்துக்கு. இப்போ தொடர்ந்து உடனடியாக எதையும் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால இந்த அறிவிப்பையும் கொடுத்துறோம். ஏன்னா அடுத்த வாரத்தில் மறுபடியும் ஒரு சுற்றுலா கிளம்புறதுனால அது போயிட்டு வரதுக்கு ஒரு 10-12 நாள் ஆகும். அதனால் திரும்ப நம்ம அடுத்த அறிவிப்பு கொடுக்கறதுக்குள்ளார நாட்கள் நெருங்கிடும். அப்படின்னா தொடர்ச்சியாக 2வது காசி யாத்திரை குறித்த அறிவிப்பு. இந்த ஆடி அமாவாசை காசி யாத்திரைக்கு நான் நேற்று அறிவிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேருக்கு மேலே முன்பதிவு சொல்லி வச்சுருக்கிறீங்க. நான் தான் சரிங்க அது டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த விளம்பரத்தை கேட்டீங்க அப்படின்னா ஐட்னரி இருக்குது, வாங்கி படித்து பார்த்துருங்க. முன்பணம் செலுத்துறவங்க இப்போ இருந்தே செலுத்தி வச்சுருங்க. நாளையிலிருந்தே முன்பதிவு துவங்குது இந்த காசி யாத்திரைக்கு. இந்த ஆடி அமாவாசை காசி யாத்திரையினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதை ஒரு கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிடலாம் அப்படின்னு என்னுடைய மனசுக்கு. ஏன்னா ஒரு சிலர் நிறைய நம்மகிட்ட நேரடியாக ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசினவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்கிறோம். காசி யாத்திரையுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம். நம்ம கூட யாத்திரை வந்தவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. பொதுவாகவே நம்ம இந்திய தேசம் இது பரதகண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரதகண்டத்தில் இந்துத்துவ முறைகளை கடைபிடிக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்குமே கர்மா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த கர்ம பலன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கர்ம பலனை நம்ம உடைக்கிறதுக்கு இந்து தர்மாவில் பல வழிகளை கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப சுலபமான வழிகள்லாம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசையால் நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது. அதுலேயும் முக்கியமாக தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இந்த 3 ரொம்ப முக்கியமாக விசேஷமாக சொல்லியிருப்பாங்க. இதுக்கான காரண காரியங்கள் ஒவ்வொன்றும் அந்த காலத்தில் பெரியவங்க பார்த்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு உள்ள, அதாவது ஒரு 35 வயசுக்கு கீழே இளையவங்களா இருக்கவங்க பெரும்பாலானவங்களுக்கு பழைய முறைகள்லாம் என்னங்கிறதே ஒரு கேலி கிண்டலுக்குள்ளாகிறதா இருக்குது. அது இல்லாமல் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாத்திக கொள்கைகள்லாம் என்ன ஏதுன்னே தெரியாமையே கொஞ்சம் விரிவாக பரவிட்டதுனால அவங்களுக்கு இதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமையே வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளவுதான் செல்வ செழிப்பாக இருந்தாலும் அதுக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. அதே சமயத்தில் காசே இருக்காது, அன்றாடம் கூலி தான். அவர் அன்னைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வந்தால் அவங்களுக்கு வீட்டில் உணவு இல்லைன்னா அதுக்கும் வழி இருக்காது. அதே சமயத்தில் ஒரு சில நாட்கள் அவங்களுக்கு வருமானம் கூட இல்லாமல் போகும். அரை வயிறு சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ரொம்ப நிம்மதி இருக்கும். ரொம்ப நிம்மதியாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் கோடி கோடியாக காசோ அல்லது மாதமான பல லட்சங்கள் பென்ஷன் வருது, அல்லது வீட்டு வாடகை, இது தவிர வேறு வகைகளில் வருமானம் இதெல்லாம் வரும். ஆனால் அவங்கக்கிட்ட நிம்மதி இருக்காது, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்காது. எப்பயுமே ஒரு மனப்பிறல்வோடவே அவங்க இருந்துகிட்ருப்பாங்க, ஒரு நிம்மதி இல்லாத தன்மையில் இருந்துகிட்ருப்பாங்க. இது இவங்களுக்குன்னு தெரியல, பஞ்சபாண்டவர்களுக்குமே அது இருந்தது. பஞ்சபாண்டவர்களையும் குறிப்பாக நிறைய கதைகளை சொல்லுவாங்க. உங்களுக்கு இதெல்லாம் சொன்னால் ஓரளவுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். எதனால் பஞ்சபாண்டவர்கள் சிறப்பாக விளம்பரமானாங்க, அதாவது பிரசித்தமானாங்க. கௌரவர்களுக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் போர் நடந்தது. கௌரவர்கள் இவங்கக்கிட்ட அவங்களுடைய வீடு மனைகளை பிடுங்கிக்கிட்டாங்க, நிலத்தை பிடுங்கிட்டாங்க, நாட்டை பிடுங்கிட்டாங்க அப்படிங்கிற காரணம்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதை மீட்கிறதுக்காக கிருஷ்ணரை தூதுவராக விட்டு
ஒரு 5 வீடாவது கொடு போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு கூட அவங்க கடைசியில் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எங்கே ஏதாவது கர்ம பலன் தான். ஏன் கௌரவர்கள்கிட்ட இல்லாத சொத்தா, இல்லாத இதான் ஆணவம். அது அந்த நேரம் கெட்டு போச்சுனாக்காவே ஒரு ஆணவம் வந்துடும். அது மாதிரி வந்து அவங்க ஒரு 5 வீடை கொடுத்துருந்தா கூட அவ்வளோ பெரிய சண்டை இருந்திருக்காது, எதுவும் இருந்திருக்காது. அதுதான் விதி. அதே போல் இவங்களும் கௌரவர்களோட போரிட்டாங்க, அவங்களெல்லாம் கொண்டுட்டாங்க. அவங்களுடைய குருமார்கள், தாயாதிகள், இந்த மாதிரி எல்லா செயல்களும் என்ன செய்யக்கூடாதோ அதை அத்தனையும் செஞ்சாங்க. செஞ்சு முடித்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய தேசத்தை அடைஞ்சாங்க. பாரத தேசத்தினுடைய அத்தனை செல்வங்களையும் இவங்க அடைஞ்சாங்க. எல்லாம் அடைஞ்சும் ஆனால் இவங்களுக்கு வந்து நிம்மதிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நிம்மதியை தேடி ஒவ்வொரு இடமா இந்தியா புறம் போனாங்க அப்படிங்கிற இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வச்சு தான் வந்து பீமாசங்கரங்கிற கஷேத்திரம், குஜராத்தில் நிஷ்கலங்க மகாதேவ், கேதார்நாத், இன்னும் வந்து நிறைய இருக்குது. நம்ம கேரளா வழியாக கூட வந்து ஐவர் மடம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்துட்டு போனதாக சொல்லுவாங்க. அப்புறம் நேபாளத்தில் வந்து ஒரு இடம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள் அவங்க போனதாக இந்தியா முழுக்க அவங்க சுற்றி திரிந்து அவங்களுடைய முக்திக்காகவும் நிம்மதிக்காகவும் போனதாக சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம சராசரி மனிதர்களுடைய வாழ்க்கை இன்றைய தேதியில் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் கூட பல யுகங்கள் தாண்டிய சமாச்சாரம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கர்மாவை அனுபவிச்சுட்டு தான் இருக்கான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காசு இருக்கிறவங்க, இல்லாதவங்க எல்லாருமே அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அந்த கர்ம பலன் பிரகாரம் அவங்களுடைய கர்மா வந்து உடையணும், அவங்க நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னாக்கா இந்த முக்கியமான அமாவாசை தினங்களில் வந்து குறிப்பாக ஒவ்வொரு அமாவாசையிலையுமே எள் தர்ப்பணம் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. நீங்கள் வந்து முறையாக வந்து இந்த ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சவங்களாக இருந்தால் இந்த நதிக்கரைகளுக்கெல்லாம் போகும்போது தெரியும். இப்போ நான் இருக்கிற பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பவானி கூடுதுறையில் மாதம் மாதம் வந்து கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. நானுமே கூட ஊரில் இருக்கக்கூடிய நாட்களில் அமாவாசைகளில் போய் முன்னோர்களுக்கு எள் தர்ப்பணம் மட்டும் கொடுப்போம். வருடத்துக்கு ஒரு முறை வந்து புரட்டாசி அமாவாசையில் பிண்ட தர்ப்பணம் கொடுத்து வீட்டில் வந்து முன்னோர்களுக்கு படையல் பண்ணுவோம். இது போல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐதீகத்தை கடைபிடிப்பாங்க. தை மாதம் பண்ணுறவங்க இருக்காங்க, ஆடி அமாவாசையில் பண்ணுறவங்க இருக்காங்க, இது கார்த்திகை அமாவாசையில் பண்ணுறவங்க இருக்காங்க. அந்த வகையில் இந்த அமாவாசை தர்ப்பணத்தினுடைய சிறப்புகள் வந்து சொல்லாக அது நிறையா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அது வந்து சொல்கிறதுக்கு நேரம் பத்தாது. அந்த வகையில் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது வடக்கு பகுதியில் ரொம்ப பிரசித்தம். அதாவது நம்ம சூரியனுடைய சுழற்சி பிரகாரம் தட்சிணாயனம், உத்தராயணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த வகையில் தட்சிணாயன புண்ணிய கால அமாவாசையில் ராமேஸ்வரத்தில் அல்லது நம்ம தென்பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான இடம் கண்டிப்பாக வந்து ராமேஸ்வரத்தில் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடியாது, ஏன்னா எல்லாமே லட்சக்கணக்கில் அங்கே கூட்டம் போச்சுனாலும் சமாளிக்க முடியாது. ரெண்டாவது எல்லாம் அங்கே போகிறது வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிறதுனால இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படிங்கக்கூடிய தை அமாவாசையில் நம்ம தென்பகுதியில் முன்னோர் காரியங்கள் செய்கிறது மற்றும் இதர நம்ம தோஷங்கள் பரிகாரங்கள் செய்கிறதுக்கு ராமேஸ்வரத்தை குறிப்பாக வச்சு செஞ்சோம்னா அதனுடைய பலன்கள் வந்து பல 100 மடங்கு கோடி மடங்கு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம். அதே போல் உத்தராயண புண்ணிய காலம், உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயணத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆடி அமாவாசை. சரிங்களா? இங்கே வந்து தட்சிணாயணம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பிக்கக்கூடிய தை அமாவாசை அப்படின்னா உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயணம் ஆரம்பிக்கக்கூடியது ஆடி அமாவாசை காலம். அப்போ வடப்பகுதியில் போய் ஏதோ ஒரு சேத்திரத்தில் நம்ம இந்த மாதிரியான இதை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விசேஷம். புரட்டாசி இது வந்து மகாலயபட்சம். இந்த மகாலயபட்ச கால அமாவாசை இந்த மாதிரி அந்த 14 நாட்களில் கயாவில் முன்னோர் திதி தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப உசிதமானது, ரொம்ப விசேஷமானது, சிறப்பானது கூட. இது போல் வந்து நம்ம இந்து தர்மாவில் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நெறிமுறைகளை கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிண்டலும் கேலியுமா நினைக்கிறவங்க என்ன வேணால் நினச்சிக்கலாம். அதை அவங்க நினச்சிக்கிட்டு அவங்களுடைய கர்மாவை வளர்த்துக்கிட்டே போக வேண்டியது தான். ஆனால் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சரியான குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் அவர்களுடைய வழிகாட்டுதல் மூலியமாகவும் செயல்படுத்தினவங்க ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நானுமே அந்த வகையில் நல்லா வாழ்ந்துட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா என் நல்ல குரு கிடைச்சது, அவர் மூலயமா குலதெய்வத்தினுடைய அருள் கிடைச்சது.
இது தவிர மற்ற தெய்வங்களுடைய அருள் கிடைச்சது. இப்போ நம்ம காசி யாத்திரை நடத்த ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம கூட வரக்கூடியவங்களுக்கு நம்மக்கிட்ட முன்பதிவு பண்ணிட்டாங்கனாவே பெரும்பாலானவங்க நம்ம ஓரளவுக்கு சொல்லுவோம். ஒரு சிலர் இன்னும் விலக்கி கேட்குறவங்களோ அல்லது அவங்க சூழ்நிலையை விலக்கி சொல்கிறவங்களுக்கும் நம்ம இன்னும் நல்லா விலக்கி சொல்லி அந்த யாத்திரையில் எந்த மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான கரெக்டான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத என் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்ததன்படி அவர் சொல்லி கொடுத்த முறைகளில் அங்கே காசியில் கையாவில் திரிவேணி சங்கம் போன்ற இடங்களில் சம்பிரதாயங்களை என்னென்ன பண்ணணுமோ அந்த முறையாக பண்ணி கொடுத்ததுனால நம்ம கூட யாத்திரை வந்துட்டு போனவங்களும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வீட்டில் திருமணம் நடக்கிறதோ, வீடு வாசல் கிடைக்கிறதோ, அல்லது ஏதாவது வழக்கு விவகாரங்கள் நடந்துகிட்டு இருந்தது, அல்லது ஒரு சிலருக்கு குழந்தையின்மை, இன்னமும் ஒரு சிலருக்கு வேலையின்மை, இந்த மாதிரியான அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நாங்கள் நடந்து நல்லா இருந்துகிட்ருக்குறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லி அவங்க மூலியமாக அவங்களுடைய உறவினர்கள் சொந்தக்காரங்களாம் இந்த மாதிரி அந்த தேதி இது போயிட்டு வந்தோம், அதனால் எங்களுக்கு இந்த தேதியில் தான் கண்டிப்பாக வேணும், அவங்க வந்துட்டு வந்ததுனால நல்லா இருக்காங்களா, அதனால் எங்களுக்கும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த ஆடி அமாவாசையை வந்து தொடர்ந்து பண்ணலாங்கிற இதில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உங்களுடைய இந்த கர்மாக்கள் எல்லாமே வந்து உங்களுடைய ஜாதகம்லாம் வந்து அதுக்கு மெயினாக இதை கண்டுபிடிக்க முடியும். அதை வந்து சரியான ஒரு ஜாதக பார்க்கக்கூடியவங்க ஒரு குரு நல்லா அமைஞ்சாங்க அப்படின்னா உங்களுக்கு அதை சரியான இதை சொல்லி கொடுப்பாங்க. அது பிரகாரமும் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் பகீரதனுடைய முயற்சியால் கங்கை எப்படி பூமிக்கு கொண்டு வரப்பட்டு அவருடைய முன்னோர்கள் பித்ருக்கள் எல்லாம் நிம்மதி அடைஞ்சாங்களோ அதே போல் இன்னைக்கு இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா மக்களும் அது ஹிந்து தர்மாவை கடைபிடிக்கிறவங்க தான்ட்டு கிடையாது, நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த வகையில் நம்பிக்கையோட முழு மனசோட முழு ஆத்ம திருப்தியோட உங்களுடைய கோரிக்கையை வச்சு காசியில் ஆடி அமாவாசையில் நீங்கள் வந்து முன்னோர் தர்ப்பணம் கொடுத்துட்டு கங்கையில் முழுக்கு போட்டு வரும்போது உங்களுடைய கர்மா சுத்திகரிக்கப்படுது அப்படிங்கிறத என்னுடைய குருநாதர் எனக்கு அருளி இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே ரொம்ப நாளாக என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், பல வருஷங்களாகவே காசிக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னாக்கா உன்னுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும், அது அமாவாசை நாளாக பார்த்து காசியில் போய் முழுக்கு போட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அன்னைக்கு இருந்த நம்ம பொருளாதார சூழ்நிலைகள்லாம் நமக்கு அதுக்கான வழிகாட்டல. ரெண்டாவது அவர் சொன்னதன் பிரகாரம் நாம் எப்படி கடவுள் நம்பிக்கையை முழுமையாக நம்ம மனசுக்குள்ளே கொண்டாந்து அவனன்றி ஓரளவும் அசையாது, அவனன்றி நான் இல்லை அப்படிங்கிற கொள்கையை நம்ம மனசுக்குள்ளே கொண்டாந்தோமோ அப்போ இருந்து அந்த சிவனுடைய அருளால் நம்ம எல்லாமே அவருடைய அனுமதியோடு செஞ்சிட்டு இருக்கிறதுனால கரெக்டாக வந்து கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு நம்ம காசியில் முதலாக வந்து குளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதன் பிறகு நல்ல ஒரு நிலையை நமக்கு வர ஆரம்பித்து நம்ம கர்மா வேலை செய்ய ஆரம்பிச்சு அப்புறம் நம்ம குருநாதர் வந்து சரி நம்ம சொன்னது கரெக்டாக உங்களுக்கு பலிக்க ஆரம்பிச்சிருக்கு, ஆடி அமாவாசையில் இது இன்னொரு தடவை பண்ணிட்டு வந்துடுவோம், இன்னமும் வந்து உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆடி அமாவாசையில் ஒரு யாத்திரை மாதிரியே ஏற்பாடு பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 110 பேர் அப்போ என்னோடய குருநாதரோடு சேர்த்து நாங்கள் போய் அங்கே காசிலேயே வந்து உண்டான சரியான முறையான இதெல்லாம் செஞ்சுட்டு கயாவில் உண்டான காரியங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தோம். அதன் பிறகு இன்னுமே வந்து நல்லபடியாக போயிட்டுருக்குது. அந்த அமாவாசையில் வந்து கலந்துக்கிட்டவங்க பல குடும்பங்கள் நல்ல மேன்மை நிலைக்கு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது தான் வந்து தொடர்ந்து முக்கியமாக காசி யாத்திரை போடும்போது முடிஞ்ச அளவுக்கு அமாவாசை வர மாதிரி பார்த்து தான் போடுறோம். சில இடங்களில் நமக்கு ரயில் அமைப்புகள் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறதுனாலையும் அது மற்ற இடங்கள் மற்ற நேரங்களில் யாத்திரைகள் ஏற்பாடு பண்ணுறோம். இப்போ இந்த வருஷம் வந்து நிறைய பேர் நாமளே வந்து அந்த ஆடி அமாவாசையில் யாத்திரை போகிறதுங்கிறது இன்னும் நாள் இருக்குதுல்ல அப்படின்னு நினச்சிட்டோம். நம்ம மக்கள் தான் வந்து நாள் நெருங்கிடுச்சிங்க, இப்போ வந்து ஆரம்பிச்சிங்கன்னா தான் டிக்கெட் போகிறது உங்களுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால இப்போ கையோடு வந்து இந்த அறிவிப்பையும் கொடுத்துட்றோம். மேற்கொண்டு வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் யாத்திரைக்கு முன்பதிவு பண்ண சமயத்தில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுடைய மனசு ஆத்ம சுத்தியோடு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய காரிய சித்தி அடையும், உங்களுடைய கர்மா விலகி உங்களுடைய சந்ததியினர் உங்கள் பேரம்பேத்தி எல்லாம் வந்து ரொம்ப நல்லா வாழ்கிறதுக்கு உண்டான வழிவகைகளை என்னங்கிறத பார்த்துக்கலாம். இந்த ஆடி அமாவாசை காசி யாத்திரையில் வரணும்னு விருப்பப்படுறவங்க உடனடியே தொடர்பு கொண்டு முன்பணம் செலுத்திடுங்க. ஏன்னா இதில் வந்து குறைஞ்சபட்சம் ஏன்னா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையுமே ஆடி அமாவாசையில் நம்ம என்ன தான் வந்து கட்டுப்படுத்தி கூட்டத்தை கூட்டு போகணும்னு நினச்சாலும் 110 பேர் பேட்ச் ஆகிடுது, 2 பஸ்ஸு போட்டு கூப்பிட்டு போகிற அளவுக்கு ஆகிடுது. ஏன்னா ஆடிய மாதத்தில் வரதுக்கு அவ்வளோ விருப்பப்படுறதுனால. ஆனால் அதுக்கு மேலே கூப்பிட்டு போகக்கூடிய எண்ணம் இல்லை. ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 300 பேர் வரைக்கும் கூப்பிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு அந்த எண்ணமே கிடையாது. இது வரைக்கும் நான் வந்து மினிமமாக வந்து ஓரளவுக்கு நல்லா டீசெண்டான டூர் கொடுக்கணும்னு நினச்சேன்னா ஒரு பஸ்ஸு தான் 50 பேர் மட்டும்தான் கூப்பிட்டு போவேன்.
அதை சில டைமுங்களில் சில நேரங்களில் இந்த யாத்திரையில் கண்டிப்பாக கலந்துக்கிட்டே ஆகணும், அந்த குறிப்பிட்ட நாளில் அங்கே இருக்கணும் அப்படின்னு மக்கள் விரும்பி அவங்கள வற்புறுத்தி வர்றது காலகட்டங்களில் மட்டும் நம்ம வந்து 2 பஸ் அளவுக்கு ஆட்களை சேர்த்துறோம். ஆக 110 பேர் 100 பேர் அந்த மாதிரி வந்துடும். அந்த காரணத்தினால அதுக்கு மேலே ஆட்களை கண்டிப்பாக சேர்த்த மாட்டோம். அதனால் இந்த இதில் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ முன்பணம் செலுத்தி முன்பதிவு பண்ணிடுங்க இந்த ஆடி அமாவாசை காசி யாத்திரைக்கு. மேற்கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் ஏதாவது தகவல்கள் கேட்டிங்கன்னா சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் முன்பதிவு பண்ணிட்டீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் கேள்வி கேட்க எனக்கான நேரங்கள் இருக்கும்போது உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கமும் சொல்லுவேன். அனைவரும் வாருங்கள், அந்த ஈசன் அருள் பெறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய போற்றி.